Hello viewers, Saipedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with 9th standard English Term 1, Poem 1, Stopping by Woods in Snowy Evening by Robert Frost. Robert Frost was an American poet noted for his realistic descriptions of rural life. Born on 26th March 1874, he spent his first 40 years as an unknown entity. Robert Frost இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். இவருடைய வே ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்கும்னா ஒரு ரூரல் லைஃபோடைய டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஒரு நார்மலான ஒரு ரூரல் லைஃபோடைய சீனரி இமேஜினேஷன் நம்ம பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இவருடைய போயம்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ரூரல் லைஃபோடைய அப்படியே ரூரல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவர் வந்து காமிச்சிருப்பார் இவருடைய போயம்ஸில். தென் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 26 மார்ச் 1874 பிறந்திருக்கிறாரு. இவருடைய 40 இயர்ஸ் இயர்லி 40 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஒரு அன்னோன் பர்சனாக தான் இவர் வந்து இருந்திருக்கிறாரு. He received 4 Pulitzer Prizes for poetry in 1924, 1931, 1937, 1943 and was a special guest at President John F. Kennedy's inauguration. ஸோ இவர் வந்து 4 Pulitzer Prize வந்து வாங்கியிருக்கிறாரு, 4 டைம்ஸ் வாங்கியிருக்கிறாரு. தென் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடியோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் ஸ்பெஷல் கெஸ்டாகவும் இவர் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஃப்ராஸ்ட் பிகம் எ poetic force அண்ட் த unofficial poet laureate ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இவர் unofficial poet laureate அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக மாறிட்டார். died on 29 January 1968. ஸோ இறந்தது வந்து 29 January 1968. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, Fire and Ice, Minding Wall, Breaches, After Apple Picking, Nothing Gold Can Stay, and Home Burial. So இது எல்லாமே poems இவருடைய some of the famous poems. இப்போ poem பத்தி பார்க்கலாம். Stopping by Woods on a Snowy Evening is one of the Robert Frost's finest poems. It was written on 1922 and was published in 1923 in his volume New Hampshire. So New Hampshire அப்படிங்கிற poem collection novelல one of the poem the Stopping by Woods on a Snowy Evening. இது வந்து ரொம்ப ஃபைனஸ்டான poem. இது எப்போ எழுதுனாங்கன்னா 1922ல எழுதுனாங்க. நியூ ஹெமிஸ்பியர் பப்ளிஷ் பண்ணது 1923. ஸோ அந்த இதில் நியூ ஹெமிஸ்பியர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ல ஒன் ஆஃப் த போயம் தான் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் த ஸ்னோயி ஈவினிங். ராபர்ட் ஃப்ராஸ்ட் won Pulitzer Prize and vast recognition was an important American writer for this collection. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு ஃபேமஸ் இல்லாத பர்சனாக தான் இருந்தார். அவருடைய இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் போயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த போயம் அவரை வந்து பீப்புள் கிட்ட ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸை வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸாக வர்ற காரணம் வந்து இந்த போயம் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். He wrote this poem while living in the village of Franconia in New Hampshire. நியூ ஹெமிசியரில் ஃப்ரான்கோனியா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் அவர் இருக்கும்போது இந்த போயமாக அவர் எழுதியிருக்கிறாரு. நியூ ஹெமிஷியர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பிளேஸ். Stopping by Woods on a Snowy Evening is a poem written in 16 lines equally divided into 4 stanzas with 4 lines each. ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 லைன்ஸ் இருக்கிற ஒரு போயம். ஒவ்வொரு 16 லைன்ஸ் வந்து என்னென்னா 4 ஸ்டான்ஸாவாக பிரிச்சிருக்கிறாங்க, 4 ஸ்டான்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் 4 லைன்ஸ். ஸோ மொத்தம் 16 லைன்ஸ் வந்து இந்த போயம். The poem was written in rubaiyat poetry form. ருபையாட் போயட்ரி ஃபார்மில் தான் இந்த போயமை எழுதியிருக்கிறாங்க. ருபையாட் போயட்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் போயட்ரி. குவாட்ரைன்ஸ் அதான் 4 லைன்ஸில் இருக்கிறது தான் இதனுடைய ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மில் தான் இந்த போயமை எழுதியிருக்கிறாங்க. The poem is of a typical rhyme scheme of AABA, BBCB, CCDC,
DDDD. ஸோ இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா AABA. ஸோ 1, 2 and 4 லைன் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 1, 2 and 4 லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரைமிங் பேட்டர்னில் ஃபினிஷ் ஆகும். ஸோ 3யும் நெக்ஸ்ட் இருக்கிற 1 to 4 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னில் வரும். ஸோ AA, BA, BB, CB, CC, DC அண்ட் லாஸ்ட் லைன்ஸ் வந்து DD, DD. ஸோ இதுதான் அதனுடைய ரைம் ஸ்கீம். வாங்க போயம் உள்ள போகலாம். ஸோ ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் இன் ஸ்னோ ஈவினிங். ஸோ இது நம்ம வந்து ப்ரீவியஸாக ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஸ்டான்சஸில் ஃபஸ்ட்டு 8 ஸ்டான்சஸ் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்சஸ் இங்கே இருக்குது. இந்த 8 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்சஸ் பார்த்தீங்கன்னா நோ, தோ, ஸ்னோ. ஸோ 1, 2 and 4 ஒரே ரிதமிங் பேட்டர்னில் முடிஞ்சிருக்குது. அண்டு செகண்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா குயர், நியர், இயர் ஒரே ஸ்டான்ஸால் முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட தேர்ட் லைனும் செகண்ட் ஸ்டான்ஸாவோட 1, 2 and 4 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ரைமிங் வேர்டில் இருக்குது. ஸோ இந்த ரைமிங் வேர்டில் தான் அவர் இந்த போயமை எழுதியிருக்கிறாரு. ஸோ நம்ம போயம் உள்ள போகலாம். லெட் வி ரீட் தி போயம். Whose woods these are? I think I know. Whose woods these are? I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and a frozen lake, the darkest evening of the year. ஸோ இங்கே வந்து டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குயர் அப்படிங்கிறது வியர்டாக பார்க்குறது, என்ன ஆச்சு திடீர்னு ஏன் இங்கே நின்னாங்க அப்படிங்கிற ஒரு வியர்டோட பார்க்குறதா குயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸா, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. ஸோ இவ்வளோதான் போயம். நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக ஒவ்வொரு லைனாக நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Whose woods these are? I think I know. His house is in the village though. ஸோ போயம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டவுட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. Whose woods these are? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாரு, பட் அதுக்கு அவர் ரிப்ளையும் கொடுக்குறாரு. The poem starts with a hint of doubt shown by the narrator about ownership of the forest that lies in his path towards his destination. ஸோ போயட் வந்து ஏதோ ஒரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. ஸோ அந்த அவர் ட்ராவல் பண்ண வேலை தான் இந்த ஃபாரஸ்ட் வந்து வருது. ஸோ ஹூஸ் வுட்ஸ், இந்த வுட்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து அவர் ஃபாரஸ்ட்டை ரெகக்னைஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபாரஸ்ட்டை சிம்பிளைஸ் பண்ணி தான் வுட்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வுட்ஸ் வந்து யாரோடது, இந்த ஓனர்ஷிப், இந்த வுட்டோட, இந்த வுட்ஸ், இந்த ஃபாரஸ்டோட ஓனர் யாரு அப்படின்னு அவர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. தென் நெக்ஸ்ட் அவர் சொல்கிறாரு, ஐ நோ, எனக்கு தெரியும். த நரேட்டர் டாக்ஸ் அபவுட் நோயிங் ஹூ மைட் பி த ஓனர் ஆஃப் தி லைட்லி ஃபாரஸ்டட் ஏரியா. ஸோ எனக்கு தெரியும் இந்த ஃபாரஸ்டோட, இந்த பிளேஸோட, இந்த ஏரியாவோட ஓனர் யாரு அப்படின்னு எனக்கு தெரியும். விச் இஸ் ரெப்ரசன்டட் பை த வேர்ட் வுட். ஸோ இந்த ஃபாரஸ்ட் யாரோடதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் he may be living in a village near to this area. ஸோ அந்த ஓனர் எங்கே இருக்கிறாங்களா, பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் இதனுடைய ஓனர் அப்படின்னு போயட் வந்து சொல்கிறாரு. He will not see me stopping here to watch his woods fill up with snow. ஸோ தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா, he will not see me stopping here to watch his woods fill up with snow. So since he lives a little far away from this area, he will not see the narrator look at or appreciate his forest in which the falling snow settle on its tree and falls on the ground. So nearby the village தான் அந்த ஓனர் இருக்கிறாரு. பட் அந்த ஓனர் வந்து நான் இங்கே இருக்கிறது அவரால் பார்க்க முடியாது. he will not see me stopping here. இங்கே இருக்கிறது அவருக்கு பார்க்க முடியாது. ஸோ அவரால் நான் இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற வுட்ஸை நான் வந்து பார்த்துட்ருக்கிறேன், ஸ்னோ விழுறதை நான் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ இது வந்து அவரால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவரால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டான்ஸை என்ன சொல்லுதுன்னா,
narratorோட மூட் எப்படி இருக்கு ஸோ narratorோட மூட் வந்து என்ன எப்படி இருக்குங்கிறத நெக்ஸ்ட் லைன்ஸை பார்க்கதா stanza displays that the narrator's mood at this point of time is extremely pensive and philosophical to some extent. ஸோ அவர் வந்து ஒரு சேடான மூடில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு பிளேஸ்க்கு அவர் போயிட்டுருக்கிறாரு. நடுவில் அவர் இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்குறாரு. அந்த ஃபாரஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்னோ விழுந்துட்டுருக்கு, ட்ரீ ஃபுல்லாக ஸ்னோ வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. பட் அந்த சொல்லும் போதே அந்த நேரேட்டர் ஏதோ ஒரு சேட்னஸ்ஸாக இருக்கிறாரு, ஏதோ மனசு வந்து நார்மலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த போயட்டோட மூடை வந்து காமிக்கிறாங்க. ஸோ பென்சிவ் அப்படின்னா அந்த போயட் வந்து ஷேடாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மூட் வந்து அந்த டோன் வந்து இருக்குது. இட் ஷோஸ் தட் த நேரேட்டர் கன்சிடர் the whole experience of getting to see a forest during winter time as a privilege. So இந்த winter timeல ஒரு ஃபாரஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்கும், இது வந்து ஃபார்ச்சுனேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்குது. நான் என்னுடைய ஒர்க்குக்காக நான் போயிட்டுருக்கிறேன், நடுவில் இந்த மாதிரி ஒரு சீனரி வந்து எனக்கு வந்து திடீர்னு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இங்கே வந்து நான் பார்த்துட்ருக்கிறேன், ஸோ இங்கே என்னென்னலாம் பார்க்குறேன் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. தென் சொல்லும் போது என்னன்னா ஒரு வின்டர் டைம் அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஃபாரஸ்ட்ல அவர் அந்த போயட் வந்து போயிட்டு இருக்கிற டைம் வந்து ஒரு வின்டர் டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவைட் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஸோ இதில் வந்து த நரேட்டர் சேஸ் தட் ஹிஸ் ஹார்ஸ் வுட் ஃபைண்ட் டு ஆட் ஃபார் தம் போத் டு ஸ்டாப் பை அன் ஏரியா விச் இஸ் நாட் தேர் ஸ்டேட்டட் டெஸ்டினேஷன். இங்கே போயட் அந்த குதிரையில் போயிட்டுருக்கிறாரு. குதிரையில் போயிட்டுருக்கும் போது அந்த ஹார்ஸ் வந்து வியர்டாக பார்க்குதான், ஏன் திடீர்னு இவர் ஸ்டாப் பண்ணி இங்கே நிற்கிறாரு, ஏன் இங்கே ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு. ஸோ என்னன்னா அந்த குதிரையோட என்னவா இருக்குன்னா, நம்ம போக வேண்டிய இடம் வேற, இவர் ஏன் நடுவுலேயே நின்றுட்டாரு. ஸோ வியர்டாக அது வந்து பார்க்குதான் ஓனரை, அந்த நேரேட்டரை வந்து வியர்டாக பார்க்குது. This shows that the narrator is currently working on the countryside or a rural area. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த போயிட்டு வந்து ஏதோ ஒரு ரூரல் ஏரியாவில் தான் அவருடைய ஜாபை பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் த ஃபேக்ட் தட் த ஹார்ஸ் நோஸ் தட் தே ஹாவ் டு ஸ்டாப் பை தி ஃபார்ம் ஹவுஸ் ஆல்சோ ஹிண்ட்ஸ் அட் த ஃபேக்ட் தட் த டாஸ்க் தே ஆர் டூயிங் இஸ் நாட் எ நியூ ஒன் அண்ட் த நேரேட்டர் மைட் பி டூயிங் இட் இன் எ ரிப்பீட்டட் மேனர் அஸ் அண்ட் வென் ரெக்வயர்டு. ஸோ இது டெஸ்டினேஷன் இல்லை அப்படின்னு அந்த ஹார்ஸ்க்கு தெரியுதுன்னா, அந்த ஹார்ஸ் அந்த நேரேட்டர் வந்து இந்த ஒர்க்கை வந்து புதுசாக செய்யலை, அவர் போயிட்டு இருக்கிற ஒர்க் வந்து புதுசு கிடையாது அவங்களுக்கு. ஸோ அந்த ஹார்ஸ்க்கு அவங்க எங்கே போய் சேரணும் அப்படிங்கிற அந்த டெஸ்டினேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. இந்த பிளேஸில் அவர் நின்னது தான் புதுசாக இருக்குது அந்த ஹார்ஸ்க்கு. ஸோ அதனால தான் அந்த ஹார்ஸ் வந்து வியர்டாக பார்க்குது. ஸோ அந்த ஹார்ஸும் நேரேட்டரும் வந்து டெய்லி ரொட்டீனில் அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஜாபை தான் இன்றைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிப்பீட்டட் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் ஒர்க்குங்கிறதுனால அந்த ஹார்ஸ்க்கு எங்கே போகணும், எந்த இடத்துல வந்து நேரேட்டர் போய் அவருடைய டெஸ்டினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக், வுட்ஸ் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் ஏற்கனவே பார்த்தா, ஃப்ரோசன் லேக். ஸோ ஃபுல் ஒரு லேக்கே வந்து ஃபுல்லாக ஃப்ரோஸ் ஆகிருக்குன்னா அது ரொம்ப டீப்பான ஒரு வின்டர் சீசன், ஃபுல் வின்டர் சீசன். த ஏரியா இஸ் டிஸ்கிரைப்டு to be having a forest with a lake that has frozen in a winter season, and at this point of time it happens to be an evening which he considered to be a darkest one of that particular year. So என்னன்னா பர்டிகுலராக அவர் சொல்றாரு darkest evening of the year. ஸோ ஒரு டார்க்கஸ்ட் ஈவினிங் அப்படின்னா, அதுவும் வின்டர் சீசனில் இருக்கிற ஒரு டார்க்கஸ்ட் ஈவினிங்னா இட் மே பி த மந்த் ஆஃப் டிசம்பர். ஸோ டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு லாங் நைட் இருக்கிற ஒரு டே நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ டிசம்பரில் தான் வந்து வின்டர் சீசன், அந்த டார்க்கஸ்ட் ஈவினிங் அப்படி. ஸோ இது பர்டிகுலராக அந்த மந்த்தை வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. This stanza gives a more vivid description of this scene in terms of the time of day and the geographic feature of the forest. ஸோ இந்த லைன் சொல்லும்போது அந்த கரெக்டாக பர்டிகுலராக அந்த டைம், அந்த டேவை கரெக்டாக சொல்கிற மாதிரி. ஏன்னா டிசம்பர் தான் வின்டர் சீசன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ டிசம்பர் வந்து ஒன் ஆஃப் தி லோயஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கிற மந்த் அப்படிங்கிறதும் தெரியும் இன் நார்த்தன் கண்ட்ரிஸ். ஸோ அங்கே வந்து சொல்கிறாருன்னா டிசம்பரில் எப்படி இருக்கும், அந்த டே எப்படி இருக்கும், அங்கே வெதர் எப்படி இருக்கும், அந்த ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஃபாரஸ்ட்டில் ஒரு வின்டர் சீசனில் எப்படி வந்து இருக்கும், ஸ்னோ ஃபுல்லாக, அந்த ட்ரீஸ் ஃபுல்லாக ஸ்னோ தான் கவர் ஆகிருக்கும், அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் வந்து
ஸ்னோ தான் கவர் ஆகிருக்கும், லேக்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சரையும் இந்த லைன்ஸ் மூலிமா நம்மளுக்கு போயட் வந்து சொல்கிறாரு. It also tells us about the destination of the narrator, which offers some food for thought and about the nature and the location of the profession of the narrator. So இதுலேருந்து நம்ம இந்த நேரேட்டர் போகிற பாதையில் எப்படி இருக்குன்னா, அந்த நேரேட்டர் எந்த மாதிரியான பிளேஸில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்களும் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு சில ஹிண்ட்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. He gives his harness bell a shake to ask if there is some mistake. ஸோ அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணுதான், சவுண்டு கொடுக்குதான், ஏதாவது மிஸ்டேக், ஏன் இங்கே நிற்கிறாரு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அந்த ஹார்ஸ் வந்து சவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. The narrator then says that his horse make a little movement which shakes up bells attached to his horns. ஸோ அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுதான், அதனுடைய கழுத்தில் கட்டி இருக்கிற ரோப்பில் தொங்குற பெல்லை வந்து ஷேக் பண்ணி அந்த சவுண்டை கிரியேட் பண்ணுது. This he considered as a questioning act which is deliberately done by the horse to raise the point about the narrator forgetting the correct address of their destination. ஸோ அந்த ஹார்ஸ் நினச்சிச்சு, ஒருவேளை இவர் டெஸ்டினேஷன் எங்கே போகணும் அப்படிங்கிறத மறந்துட்டாரு இந்த பிளேஸ் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹார்ஸ் வந்து டவுட்டோட கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதா பெல் ஓகேவா எல்லாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பெல்லை வந்து ஷேக் பண்ணுது. பட் the tinkling sound of the bell gets suppressed by the sound being produced in the whole area due to the blowing wind and the snowfall. என்னன்னா அந்த ஹார்ஸ் வந்து எழுப்புற அந்த சவுண்ட், டிங்க்லிங் சவுண்ட், அந்த பெல்லிலேருந்து வர்ற சவுண்ட் வந்து கம்மியாயிருந்தான். எதனால கம்மியாகுதுன்னா, அந்த ஃபாரஸ்டில் இருக்கிற அந்த ஸ்னோ ஃபுல்லான இருக்கிற அந்த ஃபாரஸ்டில் இருக்கிற அந்த விண்டோட ப்ளோயிங் சவுண்டு, விண்டு வந்து அடிக்கிற சத்தமும் அந்த ஸ்னோ ஃபாலோ ஆகிற சத்தமும் அதிகமாக கேட்குதான். அந்த சத்தம் கேட்கறதுனால பெல் சவுண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு, அது ரொம்ப நம்ம கவனிக்கிற மாதிரியான ஒரு சவுண்டா இல்லை அப்படின்னு போயிட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. The only other sounds the sweep of easy wind and downy flake. This stanza reflects the symbiotic relationship that the narrator shares with his horse, which shows that the narrator regularly travel by the means of horse riding and he and his horse know each other due to their travels together. ஸோ என்னன்னா இந்த லைன்ஸ் மூலயமா நேரேட்டரும் அந்த ஹார்ஸும் வந்து அடிக்கடி ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஈச் அதர் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இட் ஆல்சோ டெல்ஸ் அபவுட் த ambient சவுண்ட் டியூ டு த wind blowing loudly and the snowfall as they both are taking place simultaneously. ஸோ அந்த விண்டோட சவுண்டும் ஸ்னோஃபால் ஆகிற சவுண்டுமே அங்கே வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த என்வரான்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோடைய ப்ளோஸ் சவுண்ட் வந்து அழகா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. The narrator beautifies the lovely, dark and deep forest by saying that its scenery is beautiful and attractive and charming, but he has duty to do. And then he emphasizes upon the fact that he has a lot of distance to cover to reach out his goal destination, which can then set him free to relax and rest. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது, லவ்லியாக இருக்குது, அட்ராக்டிவாக பார்க்கும்போதே அழகாக இருக்குது, இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது, அதை பார்க்கும்போதேமோ இந்த இடத்த விட்டே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு சில டியூட்டிஸ் இருக்குது, என்னுடைய டியூட்டிஸை நான் முடிச்சாகணும், நான் இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து நிறையா இருக்குது, என்னுடைய டெஸ்டினேஷன் நான் முடிக்கணும், கண்டிப்பாக முடிக்கணும். எப்போ நான் முடிக்கணும்னா எனக்கு ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைம் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய கோலை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாகணும். ஸோ என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறத போயட் சொல்கிறாரு. திஸ் ஸ்டான்ஸா ஹேஸ் அ வெரி டீப் மீனிங் அண்ட் இட் illuminates the psyche of the narrator. It seems that the narrator finds the forest very attractive. He is enjoying the scene and wanted to spend more time near it and admire the surroundings. But he has other responsibilities in life. This shows that he is focused on professional duty to which he is able to concentrate on his work and perform in a better manner. ஸோ இதில் இருந்து இந்த போயம் வந்து அவர் ரொம்ப அழகாக இருக்கு, அந்த பிளேஸை விட்டு போகவே மனசு இல்லைன்னு சொன்னாலும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சில
டியூட்டிஸ் இருக்குது, அந்த டியூட்டிஸை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ஆகணும். ஸோ எனக்கு இந்த சரௌண்டிங், இந்த என்வரான்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடத்த விட்டு எனக்கு போக மனசு இல்லை, பட் எனக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது என்னோடய லைஃப்பில், ஸோ அதை நான் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆத்தர் வந்து, அந்த போயட் வந்து எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறாரு அப்படிங்கிறதும் இந்த லைன்ஸில் நம்மளுக்கு தெரியுது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். லாஸ்ட் 2 லைன்ஸ் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கிறாரு. He has to go a long way before he sleeps, so he can't get the enjoyment for long. He has to move on. And the important thing here is that the poet repeats the last line to attract the attention of the readers. In this very last lines, the allegorical interpretation here, sleep may refers to death. ஸோ போய்ட்டு வந்து அகைன் இந்த 2 லைனை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா ரீடர்ஸ் வந்து அகைன் அவர் என்ன சொல்கிற வராரு, அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரீடர்ஸுக்காக அவர் அந்த 2 லைன்ஸை ரிப்பீட் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நான் நிறைய தூரம் போகணும், அண்ட் மைல்ஸ் டு கோ. ஸோ என்னோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் போய் சேர வேண்டிய இடம் அதிகமாக இருக்குது, தூரமாக இருக்குது. ஸோ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். என்னுடைய ஸ்லீப் அப்படி என்னுடைய லாஸ்ட் டெஸ்டினேஷன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, ஸோ நான் போய் ஆகணும். ஸோ அவரால் இந்த பிளேஸை வந்து என்ஜாய் பண்ண முடியல ரொம்ப நேரம், அவர் அந்த பிளேஸை விட்டு சீக்கிரமே மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்லீப் அப்படிங்கிறத எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, இட் மே பி டெத். ஸோ நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய டியூட்டிஸை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும், நான் இங்கே உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத ஆத்தர் வந்து சொல்கிறாரு. The poet ends the poem with the realization that there may be loveliness of the view, but life does not mean this. He has provides to keep and must take his journey on before gets his ultimate rest. So poem வந்து poet வந்து இதுலேருந்து ஒரு ரியலிஸ்டிக் விஷயத்த சொல்ல வர்றாரு. என்னன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, பட் அந்த என்ஜாய் பண்ணுறது மட்டுமே டசன்ட் மேட்டர். ஸோ நம்மளுடைய ஜேர்னி முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய டியூட்டிஸையும் நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். நம்ம அந்த லைஃபோடைய லவ்லினஸை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம டியூட்டிஸை நம்ம விட்டுறக்கூடாது. த போயட் மே மீன் தட் வி ஷுட் நாட் பே ஹீட் டு தோஸ் அவுட்வர்ட் டெம்ப்டேஷன்ஸ். வி ஷுட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் அவர் கோல் அண்ட் ட்ரை டு ரீச் இட் இன் டைம். வி மஸ்ட் ஃபுல்ஃபில் அவர் டியூட்டிஸ் பிஃபோர் வி டை, ஸோ வி ஹாவ் நோ டைம் டு லுக் அட் அதர் திங்ஸ் ஆன் த வே. ஸோ இங்கே வந்து போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய லைஃப்பில் நிறைய அந்த லவ்லினஸ் விஷயங்கள்லாம் வரும், பட் நோ நீட் டு பே ஹீட் டு தீஸ் அவுட்வர்ட் டெம்ப்டேஷன்ஸ். ஸோ ஹீட் அப்படிங்கிறது வந்து அட்டென்ஷன். ஸோ நம்மளுக்கு அட்டென்ஷன் பண்ண தேவையில்லை. எதுக்கு? இந்த டெம்ப்டேஷன்ஸ், இந்த டெம்பரவரி அட்ராக்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய கோலில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்மளுடைய கோல் நம்ம எந்த டைமில் முடிக்கணுமோ அந்த டைமில் நம்ம ஃபோக்கஸ்டாக முடிக்கணும். ஸோ இந்த அவுட்வர்ட் இந்த டெம்ப்டேஷன், இந்த டெம்பரவரி அட்ராக்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளுடைய கோலை கரெக்டான டைமில் நம்ம முடிக்க முடியாது. ஸோ அதனால என்னுடைய டியூட்டிஸ் இருக்குது, அதை நான் இறக்குறதுக்கு முன்னாடி நான் முடிக்கணும் அப்படிங்கிறத அந்த போய்ட்டு வந்து சொல்லி முடிக்கிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.